ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது தான் யூனிவர்ஸ் ஆஃப் சூர்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட கைதி 2 வந்து ட்ராப்புன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ்லாம் கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணுற விஷயமா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்ச நாளாகவே கைதி 2 வந்து ட்ராப்டுன்னு சொல்லி நிறையாவே ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அல்லு அர்ஜுன் 22 அதை எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் கைதி 2 ட்ராப்புன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அல்லு அர்ஜுன் 22 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்டாக கைதி 2 தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கைதி 2க்கு அடுத்து விக்ரம் 2, ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் மூவி எல்லாமே பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அவர் எல்சியூ வந்து என்றைக்குமே க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்காக இருந்தாலும் எல்சியூ முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைதி 2க்கும் ரோலெக்ஸ்க்கும் நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.